அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வில் பி அனௌன்ஸ் லேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் போட்டிருக்காங்க. சார் இது என்ன சார் பெரிய அப்டேட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன இதில் வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜூன் மாதம் மென்ஷன் பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஜூன் மந்தில் கண்டிப்பாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூன் வந்து ஃபஸ்ட்டில் வரனால கண்டிப்பாக கடைசி வாரத்துலையாவது வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வராது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. வந்து நோட்டிஃபிகேஷனோட எப்போ வெளியிடுறோம் போங்கன்னு கொஞ்சம் பின்னாடி நாங்கள் சொல்கிறோங்க அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு மேலே வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பேச்சு போயிட்டுருக்கு. நீங்கள் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கும் வீடியோலாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு அகாடமியில் ஒன்று சொல்கிறது, இன்னொரு அகாடமியில் ஒன்று சொல்கிறது, அவர் தாக்கப்பட்டார் இவர் தாக்கப்பட்டார்னு கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து எனக்கு அனுப்பியிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து தொடர்ச்சியாக வந்து இதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நான் தான் கொஞ்சம் வந்து அப்டேட் கொடுக்கல. ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்ததுனால கொஞ்சம் டெஸ்ட் பேட்சில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால நான் இந்த வீடியோ சம்மந்தமாக எதுவும் போடல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அந்த ஃபாலோ பண்ணுறதுல டிஎன்எஸ் வந்து சரியாக ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்ததா சொல்கிறாங்க. அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு லெட்டரை வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த இஷ்யூ இதெல்லாம் அதாவது என்ன அப்படின்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து மார்க் அதிகமாக எடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜென்ரல் கேட்டகரி போடாமல் கம்யூனிட்டிலே வந்து போடுற மாதிரி ஏதோ ஒரு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அடிக்கடி கமெண்ட்ஸில் வந்து போயிட்டுருக்கு. டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் ரிசல்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வழக்கு போட்டிருக்கிறதாகவும் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அதனால் வந்து எஸ்ஐ எக்ஸாம் வந்து ரிவைஸ்டு ரிசல்ட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இதெல்லாமே ஒரு பேச்சு போயிட்டுருக்கு, அவ்வளோதான். யூடியூப்பில் சொல்கிறாங்க, ஆனால் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே வந்து அஃபிஷியலாக யாருக்குமே தெரியாது. ஆனால் இது மாதிரி ஏதோ ஒரு நடந்துகிட்ருக்கு அப்படின்றது மட்டும் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. கேஸ் போட்டுருக்காங்கன்றாங்க, ரிவைஸ்டு ரிசல்ட்டு கொடுப்போங்கன்ற சொல்கிறாங்க. ரிவைஸ்டு ரிசல்ட்டு கொடுத்தாலுமே ஏற்கனவே செலெக்ஷன் அவங்களுக்கு பாதிப்பு வராது, வேக்கன்சி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவாங்கன்றாங்க. வார்ட் கோட்டா வந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. இது மாதிரி நிறைய இஷ்யூ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்து போயிட்டுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரிசல்ட்டை டிலே பண்ணுறதும் நோட்டிஃபிகேஷன் வந்து டிலே பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்றது ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். இதுக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட்டை வந்து தள்ளி போனதும் சரி, நோட்டிஃபிகேஷன் தள்ளி போனதுக்கு வந்து எம்பி எலெக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் ஒன்று நடக்குது இல்லையா. அந்த இடைத்தேர்தலுக்காகவுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரிசல்ட்டை கொடுப்பதும் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பதும் வந்து தள்ளி போகுது அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உண்மையிலேயே வந்து ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் என்பது இப்போ எந்த மாதம் மென்ஷன் பண்ணாமலே வந்து தள்ளி வச்சுருக்காங்க. மேபி இந்த இஷ்யூ எல்லாமே சால்வ் ஆகிட்டு ஜூலை மாதம் நமக்கு வந்து எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். அதேமாதிரி ஓவரால் பிசிக்கான ரிசல்ட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பிசி ஓவரால் ரிசல்ட்டும் வந்து எதிர்பார்க்குறோம். சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான வேக்கன்சி வந்து கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். டிலே ஆனாலும் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த அப்டேட் அதாவது ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்த அப்டேட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த அப்டேட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுனா அப்டேட்டை வந்து அஃபீஷியலாக நமக்கு கிடைச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.